பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நேற்று முன்தினம் பதவியேற்ற நிலையில் அமைச்சர்களுக்கான துறைகள் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய பதவிகள் கேட்டு கூட்டணி கட்சிகள் மோதிய நிலையில் அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தக்க வைத்துள்ளதால் அந்த கூட்டணி கட்சிகள் கப் சிப் ஆகின்ற நிலைக்கு இருக்கிறது. கூட்டணி கட்சியின் முதல் அமைச்சரவை கூட்டம் நேற்று மாலையில் நடந்தது. அதைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கான துறைகள் நேற்று மாலை ஒதுக்கப்பட்டன. வழக்கமாக பதவியேற்பு விழா முடிந்ததுமே அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு அறிவிக்கப்படும். இந்த தடவை அவ்வாறு அறிவிக்காததால் துறைகள் பங்கீடு செய்வதில் பிரச்சனை எழுவதாக செய்திகள் வெளிவந்தன. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆகியவை அதிகமான அமைச்சர்கள் பதவிகளை எதிர்பார்த்தன. உள்துறை, நிதித்துறை, ரயில்வே துறை, வேளாண்மை துறை என முக்கியமான துறைகளை கேட்டு அழுத்தம் கொடுத்தன. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தை தனது இல்லத்தில் நடத்திய பிரதமர் மோடி கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தம் எந்தளவுக்கு நியாயமற்றது என்பதை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதிகபட்ச எம்பிக்களை கொண்ட கட்சியே முக்கிய இலாக்காக்களை நிர்வகிப்பது காலமாக தொடரும் மரபு என்பதை சுட்டிக்காட்டி அதிலிருந்து மாற அழுத்தம் கொடுத்ததால் விளைவுகள் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் பாதிக்கும் என எச்சரித்திருந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வேண்டாம் என்பது மக்களின் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு காங்கிரசுக்கு இருக்கிறது. ஆகவே உரிய நேரம் வரும்போது அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம் என கார்கே பேசியிருப்பதை மோடி நினைவுபடுத்தியுள்ளார். இதனால் கூட்டணி கட்சிகள் வாயடைத்து போயின. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை அளிக்கும் வகையில் 11 அமைச்சர்கள் பதவியை அவர்களுக்கு பிரதமர் வழங்கியிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் கட்சிகளுக்கு தலா 2 அமைச்சர் பதவியும் மற்ற கட்சிகளுக்கு தலா 1 பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் கூட்டணியில் உள்ள துணை முதல்வர் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இந்த பதவியை வாய்ப்பை ஏற்கவில்லை. அக்கட்சியின் பிரபுல் படேல் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்திருந்ததால் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவியை நிராகரித்திருக்கிறார். கேபினெட் அமைச்சர் பதவி கிடைக்கும் வரை காத்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். புதிய அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் முடிந்ததும் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் என்ற பட்டியல் வெளியிடப்பட்டது. கடந்த ஆட்சியில் முக்கிய துறைகளை வைத்திருந்த 4 முன்னணி அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் அதே பொறுப்புகளில் தொடர்வர். மற்றொரு மூத்த அமைச்சரின் நிதின் கட்கரியும் நெடுஞ்சாலைத்துறையை மீண்டும் பெற்றிருக்கிறார். பியூஷ் கோயலுக்கு வர்த்தகம் கிடைத்திருக்கிறது. மோடியின் முதல் ஆட்சியில் சுகாதார அமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நட்டாவுக்கு அதே துறை தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. ரசாயனம் மற்றும் உரத்துறைகளையும் கவனிப்பார். கடந்த ஆட்சியில் சுகாதார அமைச்சராக இருந்த மன்சுக் மாண்டோவியா தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் விவகாரம், விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். முதல் முறையாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர் லால் கட்டாருக்கு மின்சாரம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அவரைப் போலவே முதல் முறையாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு வேளாண் துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்புடைய விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையும் அவர் கவனிப்பார் என்ற செய்தியும் நமக்கு வருகிறது. கிரண் ரிஜிஜு பார்லிமெண்ட் விவகாரத்துறையை கவனிப்பார். அந்த துறையை கவனித்து வந்த பிரகலாத் ஜோஷி உணவு நுகர்வோர் நலன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கவனிப்பார். பூபேந்திர யாதவ் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருப்பார். சிஆர் பாட்டீல் ஜலசக்தி துறையை கவனிப்பார். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தி ஒலிபரப்பு துறையையும் கவனிப்பார். விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிராதிய சிந்தியா தொலைத்தொடர்பு, வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு துறைகளையும் கவனிப்பார். தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் முன்பு கவனித்த செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் பதவியுடன் பார்லிமெண்ட் விவகாரத்துறை இணை அமைச்சராகவும் இருப்பார். மதச்சார்பற்ற ஜனதா தளத்தைச் சேர்ந்த கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி கனரக தொழில்கள் மற்றும் உருக்குத்துறையை கவனிப்பார். பீகார் முன்னாள் முதல்வரும் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா தலைவருமான ஜிதன் ராம் மஞ்சி குறு சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சராக இருப்பார். ஐக்கிய ஜனதா தளத்தின் லாலன் சிங் எனப்படும் ராஜு ரஞ்சன் சிங் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர், மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளம் துறைகளை கவனிப்பார். தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்த கிஞ்சரப்பு ராமன் மோகன் நாயுடு விமான போக்குவரத்தை கவனிப்பார்.
லோக் ஜனசக்தி, ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியின் கட்சியின் சிராக் பாஸ்வானுக்கு உணவு பதப்படுத்தல் துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஷ்டிரிய லாக் தளத்தின் ஜெயந்த் சௌத்ரி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறைகளின் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராக இருப்பார். மேலும் கல்வித்துறையின் இளைய அமைச்சராகவும் இருப்பார். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் ராம்தாஸ் அதாலே சமூக நீதித்துறை அமைச்சராகவே தொடர்கிறார். நேரத்தை வீணடிக்காமல் எந்த வெளி சச்சரவுகளையும் கண்டுகொள்ளாமல் அமைச்சர்களுக்கு விரைவாக துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தன் இலக்கை நோக்கி இந்த கூட்டணி பயணிக்கும் என்பதை துவக்கத்திலேயே பிரதமர் மோடி உணர்த்தியுள்ளார் என கட்சி நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நரேந்திர மோடி பணியாளர் நலன், ஓய்வூதியம், அணுசக்தி, விண்வெளி, பொதுமக்கள் குறைவு தீர்வு, அனைத்து கொள்கை முடிவுகள் மற்றும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகள், இது அனைத்தையும் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கிறார். ராஜ்நாத் சிங் இராணுவம், அமித்ஷா உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை, நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, நட்டா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், ரசாயனம் மற்றும் உரம், சிவராஜ் சிங் சௌகான் வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலன், ஊரக மேம்பாடு, நிர்மலா சீதாராமன் நிதி மற்றும் பெரு நிறுவன விவகாரங்கள், ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை, மனோகர்லால் கட்டார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரம், மின்சாரம், குமாரசாமி கனரக தொழிற்சாலைகள் உருக்கு, பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை, ஜிதன் ராம் மஞ்சி சிறு குறு நடுத்தர தொழில்துறை, லால் சிங் பஞ்சாயத்து ராஜ் மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளம், சர்பனாந்த் சோனோவால் துறைமுகம், கப்பல், நீர்வழி போக்குவரத்து, வீரேந்திரகுமார் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து, பிரகலாத் ஜோஷி நுகர்வோர் விவகாரத்துறை, உணவு மற்றும் பொது விநியோகம், புதுப்பித்தக்க எரிசக்தி, ஜூவல் ஓரம் பழங்குடியினர் விவகாரத்துறை, கிரிராஜ் சிங் ஜவுளித்துறை, அஸ்வினி வைணவ் ரயில்வே, செய்தி மற்றும் ஒலிபரப்பு, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், ஜோதிராத்யா சிந்தியா தகவல் தொடர்பு, வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு, பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம், கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரம் சுற்றுலா, அன்னபூர்ணா தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, கிரண் ரிஜிஜு பார்லிமெண்ட் விவகாரம், சிறுபான்மையினர் விவகாரம், ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு, கிஷன் ரெட்டி நிலக்கரி மற்றும் சுரங்கம், சிராக் பாஸ்வான் உணவு பதப்படுத்துதல், சிஆர் பாட்டீல் ஜல் சக்தி மற்றும் தனி பொறுப்புள்ள அமைச்சர்கள் பட்டியலில் வரக்கூடியவர்களை பார்த்தோம் என்று சொன்னால், ராவ் இந்திரஜித் சிங் புள்ளியியல் மற்றும் செயலாக்கம் திட்டம், அதாவது தனி பொறுப்பு இதுக்கு, கலாச்சாரம் இணையமைச்சர். அதே விதத்தில் சிதேந்திர சிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், புவி அறிவியல் தனி பொறுப்பு. பிரதமர் அலுவலகம், பணியாளர் நலன், பொதுமக்கள் குறைதீர்வு மற்றும் ஓய்வூதியம், அணுசக்தி, விண்வெளி இணையமைச்சர். அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டம் மற்றும் நீதி, அதாவது தனி பொறுப்பு, அதாவது பார்லிமெண்ட் விவகாரங்கள் இணையமைச்சர். பிரதாப் ராவ் ஜாதவ் ஆயுஷ், அதாவது தனி பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இணையமைச்சராக பொறுப்பு வாங்கியிருக்கார். ஜெய்சிங் சௌத்ரி திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் தனி பொறுப்பு, கல்வி இணையமைச்சராக இருக்கிறார். இணையமைச்சர்கள் பின்வருமாறு: ஜிதின் பிரசாதா வர்த்தகம் மற்றும் தொழில், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபாத் யசோதா நாயக் மின்சாரம் மற்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பங்கஜ் சௌத்ரி நிதி, கிருஷ்ணபால் கூட்டுறவு, ராம்தாஸ் அத்வாலே சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், ராம்நாத் தாக்வேர் வேளாண் மற்றும் விவசாய நலன், நித்யானந்த் ராய் உள்துறை, அனுப்பிரியா பட்டேல் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், ரசாயனம் மற்றும் உரம், வி சோமநாத் ஜல்சக்தி மற்றும் ரயில்வே, சந்திரசேகர் பெமாசானி ஊரக மேம்பாடு மற்றும் தகவல் தொடர்பு, எஸ்பி சிங் பஹேல் பஞ்சாயத்து ராஜ் மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளம், ஷோபா கராத்நாத் குறு சிறு நடுத்தர தொழில்துறை, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு, கீர்த்தி வர்தன் சிங் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம், வெளியுறவு, பிஎல் வர்மா நுகர்வோர் விவகாரத்துறை, உணவு மற்றும் பொது விநியோகம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், சாந்தனு தாக்கூர் துறைமுகம், கப்பல், நீர்வழி போக்குவரத்து, சுரேஷ் கோபி சுற்றுலா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, முருகன் செய்தி மற்றும் ஒலிபரப்பு, பார்லிமெண்ட் விவகாரம், அஜய் தம்டா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், பந்தி சஞ்சய் குமார் உள்துறை,
கமலேஷ் பாஸ்வான் ஊரக மேம்பாடு, பாகிர் சௌத்ரி வேளாண் மற்றும் விவசாய நலன், சதீஷ் சந்திரபே துபே நிலக்கரி மற்றும் சுரங்கம், சஜேங் சேத் இராணுவம், ரவ்னித் சிங் உணவு பதப்படுத்தல் ரயில்வே, துர்காதாஸ் ஊர்கே பழங்குடியினர் விவகாரம், ரகேஷ் நிகில் கட்சி இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு, சுகந்தம் மம்ஜதார் கல்வி வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு, சாவித்ரி தாக்கூர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, தோகன் ஷாகி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரம், ராஜ் பூஷன் சௌத்ரி ஜல் சக்தி, பூபதி ராஜ் ஸ்ரீனிவாஸ் வர்மா கனரக தொழிற்சாலை உருக்கு, ஹர்த் மல்கோத்ரா பெருநிறுவன விவரங்கள் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், நிமு பெண் மாபணியர் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு பொது விநியோகம், முரளிதரம் மெகுல் கூட்டுறவு விமான போக்குவரத்து, ஜார்ஜ் குரியன் சிறுபான்மையர் விவகாரங்கள் மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளம், பவித்ரா மார்கரிட்டா வெளியுறவு ஜவுளித்துறை போன்றவர்களுக்கு அமைச்சர்கள் பதவிகளை கொடுத்து ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்தியாவில் அமைச்சர் மற்றும் பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் நமது கடையரி டிவியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிரதமர் மோடி தலைமையிலான